பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கர்த்தருடைய செய்தியை கேட்க போகிறோம். இன்றைக்கு தியாலஜிக்கல் மெசேஜ். இன்றைக்கு இறையியல் செய்தி. வேதாகமத்திலே பலவிதமான செய்திகள் இருக்கிறது. வாக்குத்தத்தத்தை நாம் இதுவரைக்கும் தியானித்து வந்தோம். வாக்குத்தத்த செய்திகளை தியானித்தோம். கதவு திறக்கப்படுவதும், மறந்துட்டீங்களா, கட்டுகள் அகற்றப்படுவதும் ஆன செய்திகளை கேட்டோம். 3 வாரமாக அப்படி தானே கேட்டோம். அப்படி தானே. பூமி எதிர்ச்சி உண்டான போது நடுராத்திரில் ஜெபித்தார்கள். பூமி எதிர்ச்சி உண்டானது, கதவுகள் தானாய் திறந்தது, கட்டுகள் எல்லாம் வந்தது. இப்படி நம்ம வாழ்க்கையிலும் என்னென்ன கதவுகளை திறந்து எப்படி கட்டுகளை எல்லாம் அறுப்பார் என்றதை பார்த்தோம். இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கி இறையியல் செய்தி, பைபிள் முழுவதையும் கொண்ட இறையியல் செய்தி. அதாவது அதை எப்படி சொல்கிறேன்னு போக உங்களுக்கு தியாலஜிக்கல் என்று சொல்லுவார்களாங்கிறது. டாக்டரின் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் வேறு இப்படிப்பட்ட ஒரு செய்தியை தியானிக்க போகிறோம். எடுங்க, நேரமாகுது. ரொம்ப நேரம் இதில் செலவிட விரும்பலை. எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 9-10 வசனம். எபேசியருக்கு நிருபம் 1வது அதிகாரம் 9-10 வசனங்களை நாம் தியானிக்க போகிறோம். காலங்கள் நிறைவேறும் போது, யார் வாசித்தா நல்லா? என்னது? விளங்கும், நிறைவேறும் போது விளங்கும் நியமத்தின்படி பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும் என்று தமக்குள்ளே தீர்மானித்த தம்முடைய தயவுள்ள சித்தத்தின் இரகசியத்தை எங்களுக்கு அறிவித்தார். நல்ல பிதாவே, இந்த வசனத்தை நாங்கள் தியானிக்க போகிறோம். எங்களுக்கு இதை ஆசீர்வதிப்பீராக. ஒருவரும் வந்த வண்ணமாய் போகாமல் ஆசீர்வாதத்தோடு செல்ல எங்களுக்கு உதவி செய்வீராக. இந்த வசனத்தை எங்களுக்கு ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று பல வருஷமாய் பல நாட்களாய் தீர்மானித்திருந்தேன். எப்போ சொல்லலாம், யாரெல்லாம் லீவுக்குன்னு சொல்லி வெளியூருக்கு போகிறாங்களோ போக விட்டுட்டு இருக்கிறவங்களுக்கு மட்டும் சொல்லுவோன்னு இன்றைக்கி முடிவெடுத்து. எப்படி போவாங்களா இன்னுமே வெளியூருக்கு? இந்த செய்தி வேதாகம கல்லூரியிலே நீங்கள் இருந்து இப்போ படிக்கிறதுக்கு சமம். இது பைபிள் காலேஜில் போய் நீங்கள் சேர்ந்து படித்ததுக்கு சமம் இந்த செய்தி. அவ்வளவு ஒரு முக்கியமான செய்தி. ஏன்னா அங்கே வசனத்தினுடைய பின்பகுதியை 10ஆம் வசனத்தில் பாருங்கள். தமக்குள்ளே தீர்மானித்த தயவுள்ள, நான் சொல்கிறத நல்லா கவனிங்க, நான் சொல்கிற கவனிங்க, அப்புறம் நீங்கள் நான் கேட்கும்போது படிச்சு சொல்லுங்க. தமக்குள்ளே தீர்மானித்த, தேவன் தனக்குள்ளேயே தீர்மானித்த சித்தத்தின் இரகசியத்தை. நீங்கள் என்ன முழு வசனத்தை சொல்லுவீங்க, அதுக்கு தான் நான் சொல்கிறேன்னு. நான் சொல்கிற மாதிரி கவனிச்சின்னா உங்களுக்கு புரியும். கவனிங்க. தேவன் தனக்குள்ளே தீர்மானித்த, அவர் ஒரு தீர்மானம் மனசுக்குள்ளே எடுக்கிறார். அந்த தீர்மானத்தின் சித்தத்தின் இரகசியத்தை அவர் மனசுக்குள்ளே ஒரு சித்தம் தீர்மானிக்கிறார். அந்த விருப்பத்தின் இரகசியம், அது ஒரு இரகசியமானது. ஏன்னா தேவனுடைய மனசுக்குள்ளே இருக்கிறத நம்ம மனசுக்குள்ளே இருக்கிறதே தெரிய முடியலை. அவர் மனசுக்குள்ளே இருக்கிற தீர்மானத்தின் இரகசியத்தை பவுலப்போஸ்தலனாகிய எங்களுக்கு அறிவித்தார். அவர் மனசுக்குள்ளே இருக்கிறத இன்றைக்கி எனக்கு எல்லாருக்கும் சொல்லிட்டாருன்னு பவுல் சொல்கிறார். அப்போது தேவ மனசுக்குள்ளே இருந்த ரகசியம் என்ன, அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்போது தேவன் மனசுக்குள்ளேயே அடக்கி வச்சிருந்த அந்த ரகசியத்தை பவுல் சொல்கிறாரு, எனக்கு அதை சொல்லிட்டாரு, அதை நான் உங்களுக்கு சொல்கிறேன், எழுதி சொல்கிறேன். அப்போ தேவ மனசுக்குள்ளே இருந்த ரகசியம் என்ன? இப்போ 9ஆம் வசனம் வாசி. தேவ மனசுக்குள்ளே இருந்த ரகசியம் என்ன? இருங்க, காலங்கள்லாம் இல்லை, நான் வாசிக்கிறேன், நீங்கள் வாசிக்க, நான் வாசிக்கிறேன், நீங்கள் உங்களுக்கு புரியும். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய சகலமும் கூட்டப்பட வேண்டும். என்ன வேண்டும்?
கூட்டப்படுறதுன்னா சேர்க்கப்பட வேண்டும். பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கூட்டப்பட வேண்டும். எப்படி கூட்டுறது? கூட்ட முடியாமல் கிடக்கு இது வரைக்கும். எப்போ ஏன் கூட்ட முடியலை? பரலோகத்தில் உள்ளவைகளெல்லாம் பரிசுத்தமானவை, பூலோகத்தில் உள்ளவைகள் அசுத்தமானது, பாவிகள். மனிதர்கள் எல்லோரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போனார்கள், நன்மை செய்கிறவன் இல்லை. அப்போ இந்த கெட்ட மனுஷனோடு நல்ல தூதர்களை ஒன்று சேர்க்கிறது எப்படி? வஸ்திரத்தில் பழைய வஸ்திரத்தையும் புழு வஸ்திரத்தையும் சேர்க்கக்கூடாது. சேர்த்தா என்ன செஞ்சிடும்? கிழிஞ்சு போகும். நல்ல திராட்சை ரசத்தை பழைய துருத்தியில் சேர்க்கக்கூடாது, கிழிஞ்சு போகும். அப்படி இருக்கையில் நல்ல தூதர்களாகிய பரலோகத்தில் இருக்கிற நல்லவர்களையும் பூலோகத்தில் இருக்கிற கெட்டவர்களை ஒன்று சேர்க்கிறது எப்படி? இப்படி ஒன்று சேர்க்கிறது தான் பிதாவுடைய மனசுக்குள்ளே இருக்கிற திட்டம், சித்தம். 10ஆம் வசனத்தில் எப்படி சொல்லிருக்கு? தம்முடைய தயவுள்ள சித்தம், விருப்பம். இதுதான் தேவன் சித்தம்னா என்னது? விருப்பம். சித்தம்னா என்னது? விருப்பம். அப்போ தேவனுடைய விருப்பம் என்ன? பரலோகத்தில் இருக்கிறவர்களையும் பூலோகத்தில் இருக்கிறவங்களையும் ஒன்று சேர்க்கணும். ஏன்னா பரலோகத்தில் இருக்கிற தூதர்கள் சாப்பிட்ட சோறை பூலோகத்தில் இருக்கிறத மனிதர்கள் சாப்பிட்டாங்க, அதுக்கு பேர் மன்னா. அதையே சாப்பிட வச்சவர் 2 பேரும் என்ன செஞ்சிடணும்? ஒன்றாக்கணும். இதுதான் பிதாவுனுடைய மனசுக்குள் இருக்கிற சித்தம், தீர்மானம். இதை ஒன்று சேர்க்கிறதுக்கு ஒரு காலம் வச்சிருக்காரு. என்ன வச்சிருக்காரு? காலம் வச்சிருக்காரு. யாரை வச்சு ஒன்று சேர்க்கலான்னா கிறிஸ்துவை வச்சு. 9ஆம் வசனத்துக்கு வாங்க, கடைசி வரியை பாருங்க. பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளமாகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே ஒன்று கூட்டப்பட வேண்டும். அப்போ ஏசப்பாவை வச்சு தான் என்ன செய்யணும்? ஒன்று சேர்க்கணும் பிளான் பண்ணுறாரு. இப்போ ஏசப்பாவை வச்சு எப்போ ஒன்று சேர்க்கறது? அதுக்கு காலங்களை நியமித்தார். இப்போ முதல்ல வாசிங்க 9ஆம் வசனத்தை. காலங்கள் நிறைவேறும் போது விளங்கும்படி நியமித்த, ஃபிக்ஸ் பண்ணிட்டாரு. இயேசுன்னு ஒருத்தரை பிறக்க வச்சு, கிறிஸ்துவை பிறக்க வச்சு அவர் மூலமாக தான் 2 பேரையும் ஒன்று சேர்க்கணும்னு பிதா மனசுக்களை என்ன செஞ்சிட்டாரு? தீர்மானம் எடுத்து வச்சுக்கிட்டார், சித்தம் விரும்பி வச்சுக்கிட்டாரு. இதை எப்போ நிறைவேற்றாரு? காலங்கள் நிறைவேறும் போது. அப்படின்னா காலம் நிறைவேறும் போதல்ல, காலங்கள் நிறைவேறும் போது. அப்படின்னா பல காலங்கள் இருக்கு. காலம்னா என்னது? பீரியடு, இயர்னு சொல்லுவாங்க, வருஷங்கள். எத்தனை வருஷம்னு தெரியாது, எத்தனை வருஷம் தெரியும், பீரியட். இது ஆங்கிலத்தில் சொல்லும்போது டிஸ்பென்ஷன். எப்படி சொல்லுவாங்க? டிஸ்பென்ஷன். டிஸ்பென்ஷன்னா காலங்கள், யுகங்கள், இப்படி பல அர்த்தங்கள் இருக்குது. என்னது? டிஸ்பென்ஷன் ஆஃப் ட்ரூத், சத்தியத்தின் காலங்கள், யுகங்கள். இப்போது மொத்தம் எத்தனை காலம்? மொத்தம் 10 காலங்கள் இருக்குது. சொல்லுங்கள், மொத்தம் எத்தனை காலம்? 10 காலம். இந்த 10 காலங்களையும் சொல்கிறத இன்றைக்கி செய்தி. இதில் பரலோகத்தில் உள்ள பூலோகத்தில் இணைக்கிறது எத்தனாவது காலம்னா 8ஆவது காலத்தில் இணையுது. அதை எப்படி இணையுது, எப்போ இணையுது, இதையெல்லாம் நீங்கள் கவனிச்சியன்னா நீங்கள் பரலோகம் வந்துடுவீங்க. இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தி, தூங்க விடக்கூடாது, அங்கங்கே கவனிக்க. இன்றைக்கி முக்கியமானது எழுதணும். எல்லோரும் பேனா நோட்டு எழுதி உங்கள் பிள்ளைகளுக்கு எழுதி வச்சு கொடுங்க. முக்கியமான சத்தியம். அல்லையா? சொல்லுங்கள். காலங்களை, யுகங்களை படிக்க போகிறோம். 10 வகையான காலங்கள் இருக்குது. முதலாவது காலம் அநாதி காலம். சொல்லுங்கள். அனாதை பயமான யார்கிட்ட வந்து வேலை கட்டுற? தொலைச்சிடும் பார்த்துக்க. அந்த அநாதை இல்லை, அநாதி காலம். அநாதினா எவர் லாஸ்டிங், கணக்கிட முடியாத காலம், எண்ணப்படாத காலம், அநாதி காலம். நான் சொல்கிற வசனத்தை வாசிங்க, புரியும். நீங்கள் மத்தேயு சுவிசேஷம், நீதிமொழிகள் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். டக்குன்னு இப்போ வாசிங்க அந்த வாஸ்த. பூமி உண்டாகும் முன்னும் ஆதி முதற்கொண்டும் அநாதியாய் நான் அபிஷேகம் பண்ணப்பட்டேன். இதுக்கு பேர் தான் என்ன காலம்? எது அநாதி காலம்? வசனத்தை சொல்லுங்க.
பூமி உண்டாகிறதுக்கு முந்தின காலம் அனாதி காலம். இந்த பூமியே உண்டாகிறதுக்கு முன்னாடியே இருக்கிற காலத்துக்கு பெயர் அநாத பெயர் காலம். புரியுதா? இப்போ இவ்வளோ சொல்லி தூங்குறாங்கன்னா கண்ணிலே குத்தணும். அநாதி காலம். எது அநாதி காலம்? பூமி உண்டாகிறதுக்கு முன்னமே இருக்கிற காலங்கள் எல்லாம். மறுபடி வாசிங்க சங்கீத புஸ்தகம் 25 சங்கீதம் 6 வசனம். கடன்னு வாசிங்க, நிறைய வசனம் தருவேன். சங்கீதம் 25:6. உம்முடைய இரக்கத்தையும் காருண்யத்தையும் நினைத்தருளும். அந்த காலங்கள் எல்லாம் அநாதி காலம். அப்போ அநாதி காலம் என்பது எதுன்னு நீதிமொழிகளில் பார்த்தோம். பூமி உண்டாகிறதுக்கு முன்னமே இருக்கிற காலம் அநாதி காலம். சரி, எசேக்கியேல் புஸ்தகம், எசேக்கியேல் வேண்டாம், நெகேமியா புஸ்தகம் 9 அதிகாரம் 5 வசனம். நடுவில் பாருங்க. நீங்கள் எழுந்து அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற உங்கள் தேவனாகிய கர்த்தரை. எல்லாரும் வாசிங்க, எல்லாரும் சொல்லுங்க. நீங்கள் எழுதுறதை விட்டுட்டு எந்திரிச்சது. அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிற, அப்படின்னா என்ன? பூமி உண்டாகிறதுக்கு முன்னமே இருக்கிற கர்த்தர். யாரு? நம்ம கர்த்தர் எப்போ இருக்காரு? பூமி உண்டாகிறதுக்கு முன்னமே இருக்கிற கர்த்தரை துதியுங்கள் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலாக என்ன கர்த்தரை துதியுங்கள் சொல்லுங்க, அப்பதான் தூக்கம் வராது. அநாதி காலமாய் இருக்கிற கர்த்தரை துதிங்கள். அநாதியாய் என்னென்றைக்கு இருக்கிற கர்த்தரை துதியுங்கள். அப்போ நம்ம தேவன் எப்போ இருக்கிறார்? அநாதியாய், பூமி எல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னமே இருக்கிறவர் நம்முடைய கர்த்தர். இப்போ புரிஞ்சதா? ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீத புஸ்தகம் 106:48. பத்தியலா, நம்ம தேவன் எப்போ இருக்கிறாரு? அநாதியாய் என்றென்றைக்கும் இருக்கிறவர். இதை தாவீது சொல்றார். நம்முடைய தேவன் இப்போ வந்த தெய்வம் அல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்த தெய்வம் அல்ல, 2000 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பிறந்த தெய்வம் அல்ல, அல்லது ஐயப்பனை போல 100-200 வருஷத்துக்கு முன்னாடி வந்த தெய்வம் அல்ல. புரியுது? ஐயப்பன் கோயில் எப்போ வந்துச்சு ஃபேமஸ்? இப்போ வந்த தெய்வம். இப்படிலாம் 100 வருஷத்து சாமிகள், 200 வருஷத்து சாமிகள், 1000 வருஷ சாமிகள். இவரோ உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே இருக்கிற அநாதியாயிருக்கிற தேவன். இந்த இயேசு யாரு? போச்சு. நீங்க கும்பிட்ற இயேசு யாரு? உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே அநாதி. அதை சேர்த்து சொல்லணும். உலகம் உண்டாகிறதுக்கு முன்னமே இருக்கிற அநாதியாயிருக்கிற தேவன். சத்தமாக ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? இந்த காலம் என்ன காலம்? அநாதி, எவர் லாஸ்டிங் காட். ரெண்டாவது, தூதர்களின் காலம். சொல்லுங்க. உலகம் உண்டானதும் தூதர்களும் காலம். உலகம் உண்டானது, ரெண்டாவது தூதர்களின் காலம். எசேக்கியேல் புஸ்தகத்தில் 28 அதிகாரம் 11 வசனத்திலிருந்து 19 வசனம் வரை குறிச்சிக்காங்க. இந்த காலம் என்ன காலம்? தூதர்களின் காலம். தேவன் இந்த பூமியை சிருஷ்டித்தார். சொல்லுங்க. ஆதியாகமம் 1:1 சொல்லுங்க. ஆதியிலே அநாதி காலத்திலேயே, அப்படி சேர்த்துக்கங்க. ஆதியிலேன்னா என்ன அர்த்தம்? அநாதி காலத்திலேயே 1 அதிகாரம் 1 வசனம். தேவன் பரலோகத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். ஸோ அநாதி காலத்தில் தான் பூமி என்ன செய்யப்பட்டது? சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த சிருஷ்டிக்கப்பட்ட இந்த பூமியிலே மரம், செடி, கொடி, மிருகங்கள், பறவைகள் எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது. இந்த பூமியிலே சிருஷ்டித்து யாரை வைக்கலாம் என்று முடிவெடுக்கும் போது தூதர்களை சிருஷ்டித்தார். யாரை சிருஷ்டித்தார்? இந்த தூதர்கள் ஏஞ்சல்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா? ஏஞ்சல்ஸ், தூதர். இவர்கள் எல்லாம்
சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு சிருஷ்டி. மனிதனைப் போல, மிருகங்களைப் போல, பறவைகளைப் போல ஒரு சிருஷ்டி, ஒரு படைப்பு. எது? தூதர்கள். அவர்கள்தான் இந்த பூமியில் இருந்தார்கள். எங்கே இருந்தார்கள்? பூமியிலே. இப்போ வாசிங்க, எசேக்கியேல் 28 அதிகாரம் 13 வசனம். ஏதேனில் இருந்தவன். எப்படி சொல்லியிருக்கு? அப்போ ஏதேன் என்ற ஒரு இடம் இருந்தது. எங்கே? பூமியிலே ஏதேன் என்கிற ஒரு இடத்தை உண்டாக்கி, அந்த எங்கே இருக்கு? நீ தேவனுடைய தோட்டமாகிய ஏதேனில் இருந்தவன். அப்போ ஏதேன் என்ற ஒரு இடம், அதில் ஒரு தோட்டம் இருந்தது. அந்த தோட்டத்தில் தான் இந்த தூதர்கள் இருந்தார்கள். இந்த தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அதுக்கு ஏற்ற வசனம் என்ன சொல்லி 15 வசனத்தில், நீ சிருஷ்டிக்கப்பட்ட நாள் துவங்கி. அப்படின்னா தூதர்கள் எல்லோரும் என்ன செய்யப்பட்டவர்கள்? சொல்லுங்க. கிரியேட்டட் ஒன், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. இந்த தூதர்களை ஏன் சிருஷ்டித்தார்? இவர்கள் பரலோகத்தில் போய் தேவனை ஆராதித்து வந்தார்கள். யாரு? சொல்லுங்க. தூதர்கள். இது லட்சக்கணக்கான தூதர்களை சிருஷ்டித்தார். எத்தனை தூதர்கள்? லட்சக்கணக்கு, எண்ணிக்கை தெரியாது, லட்சக்கணக்கோ கோடிக்கணக்காக தூதர்களை சிருஷ்டி. இவர்கள் எல்லோருக்கும் வெரைட்டிஸ் உண்டு, ரகங்கள் உண்டு. என்ன உண்டு? ரகங்கள். இந்த ஒவ்வொரு ரகத்துக்கும் குரூப்பு உண்டு. இப்போ நம்ம ஊரில் போலீஸ் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் என்ன உண்டு? ரகங்கள் உண்டு. இப்போ போலீஸ் உதாரணம் எடுத்துக்காங்க, எஸ்பி, அவங்கெல்லாம் ஒரு ரகம், ஒரு அதிகாரத்தில் உள்ளவங்க. அதுக்கு அடுத்து கீழே இருக்கிற அதிகாரம் டிஎஸ்பி, டிபு இல்லையா, அப்புறம் இந்த டிஎஸ்பிக்கு கீழே இருக்கிறவங்க இன்ஸ்பெக்டர்ஸ், அப்புறம் அவங்களுக்கு உதவியாக இருக்கிறவங்க சப் இன்ஸ்பெக்டர்ஸ், அவங்களுக்கு கீழே உதவிக்கு இருக்கிறவங்க ஏட்டு கான்ஸ்டபிள்ஸ் இல்லையா. இப்படி ரேங்க் இருக்குது. இப்போ ஏட்டெல்லாம் ஒரு ரகம், சப் இன்ஸ்பெக்டர்லாம் ஒரு ரகம், இன்ஸ்பெக்டர்லாம் ஒரு ரகம், டிஎஸ்பிலாம் ஒரு ரகம். இப்படி தூதர்களிலேயே அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டது. தூதர்களிலேயே அதிகாரங்கள் பிரிக்கப்பட்டு குரூப்பாக இருந்தார்கள். இந்த குரூப் என்ற வார்த்தைக்கு தமிழில் என்ன மொழிபெயர்த்திருக்கு? ஜாதிகள்னு மொழிபெயர்த்திருக்கு. இங்கிலீஷில் ஜாதிகளுக்கு என்ன தெரியுமா? குரூப்புன்னு ஆங்கிலத்தில் இருக்கு. இப்போது இந்த தூதர்கள் அதிகாரத்தின்படி பிரிக்கப்பட்டு இந்த தூதர்களை மொத்தமாக 3 டிவிஷனாக பிரிக்கப்பட்டது. எத்தனை டிவிஷன்? எத்தனை டிவிஷன்? 3 டிவிஷன். நீங்கள் சொன்னாதான் ஞாபகம் இருக்கும். 3 டிவிஷனாக பிரிக்க. இதில் 2 டிவிஷன் பரலோகத்தில் இருக்குது, ஒரு டிவிஷன் பூலோகத்தில் இருக்குது. இந்த பூலோகத்தில் இருக்குது. இந்த 2 டிவிஷனில் பரலோகத்தில் 2 பிளேஸ் இருக்குது. ஒன்று தேவன் இருக்கிற இடம், அதுக்கு பெயர் சியோன். சொல்லுங்கள், தேவன் இருக்கிற இடத்துக்கு பெயர் சியோன். தேவன் இல்லாத மற்றவர்கள் இருக்கிற இடத்துக்கு பெயர் ஹெவன், பரலோகம். இப்போது சியோனுக்குள்ள தேவன் இருக்கிற இடத்துக்குள்ளே போய் ஒரு டிவிஷன் தேவன் என்ன செய்துக்கிட்டு இருக்கு? ஆராதிக்குது. ஒரு டிவிஷன் ஆராதிக்க ரெடியாக நின்றுக்கிட்டு இருக்கு. எங்கே? பரலோகத்தில் சியோனுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு இருக்கு. ஒரு டிவிஷன் பூமியில் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது புரியுதா? அவங்க ஆராதனை முடிச்சுட்டு பூமிக்கு வருவாங்க. அவங்க ஆராதனை முடிச்சுட்டு வெளியே சியோனை விட்டு வெளியே வந்தவுடனே சியோனுக்கு வெளியே இருக்கிறவங்க உள்ளே போய் ஆராதிக்க போயிடுவாங்க. சியோனுக்குள்ளே போய் தேவனை என்ன செய்வார்கள்? ஆராதிப்பார்கள். அவங்க ஆராதனை முடித்தவங்க கீழே பூமிக்கு வருவாங்க. பூமியில் இருக்கிறவங்க எங்கே போயிடுவாங்க? பரலோகத்துக்கு போய் வெளியில் இருப்பாங்க. சியோனுக்குள்ளே போக மாட்டாங்க. ஏன்னா சியோனுக்குள்ளே ஒரு டிவிஷன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு? இந்த மில்லில் டியூட்டி கொடுத்த மாதிரி ஒரு கூட்டம் உள்ளே டியூட்டி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, ஒரு கூட்டம் அடுத்த ஷிஃப்ட்டுக்கு என்ன செய்வாங்க? ரெடியாக நின்றுக்கிட்டு இருப்பாங்க. இன்னொரு ஷிஃப்ட்டு வீட்டில் தூங்கி ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்கும். இப்படி 3 ஷிஃப்ட் மாதிரி இப்படி ஷிஃப்ட் இருக்கு. மொத்தத்தில் இந்த தூதர்களுக்கெல்லாம் அதிகாரிகள் தலைமை தூதன், அவனுக்கு பேர் கேரூப். சொல்லுங்க, கேரூபின் சேராபின் 2 வகையான அதிகாரம் உள்ளவனுக்காங்க. இதை பாசிங்க. அதே 28 அதிகாரத்தில் 14 வசனத்தை பாருங்கள்.
நீ இந்த தூதர்களை எல்லாம் காப்பாற்றுகிறதுக்காக அல்லது போஷிப்பதற்காக நடத்துவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப்புன்னு என்ன? தூதன், தலைமை தூதன். யாரு? புரியுதையா? இப்போ தான் சொன்னேன். கேருப்புன்னு என்ன அர்த்தம்? தூதர்களுடைய பெயர் கேருப். என்னது? கேருப். அபிஷேகம் பண்ணப்பட்டார். அபிஷேகம்னு என்னது? அதிகாரம். சொல்லுங்க, அதிகாரம். அதிகாரம், அபிஷேகம் பண்ணப்பட்டார். அப்போது அதிகாரம் பெற்ற தூதன். எப்படி சொல்லுங்க? கேருப்புன்னா யார்? எத்தனை பேர் புரியுது? இதைத்தான் சொன்னேன். நீங்கள் பைபிள் காலேஜில் போய் படிக்க வேண்டியது இப்போ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். கவனமாக கேளுங்க. அதிகாரம் பெற்ற தூதனாக இருக்கிறான். அவனுக்கு பேர் என்னது? கேருப். இவனுக்கு இப்படி தூதர்கள் முழுவதும் போய் தேவனை மாற்றி மாற்றி ஆராதிக்க வைக்கிறதா இந்த தூதனுடைய டூட்டி. இதுக்கு ஒவ்வொரு தூதனும் இவனுடைய அதிகாரத்துக்கு பயப்படுறது, கீழ்ப்படுகிறத பார்த்த உடனே இவனுக்கு என்ன வந்துருச்சு? ஆசை வந்துருச்சு. யாருக்கு? இந்த கேருப்புக்கு. இவனுக்கு ஆசை வருது. என்ன ஆசை வருது? ஒரு நாளைக்கு நானும் போய் இதே சிங்காசனத்தில் உட்காருவேன். அப்பொழுது இந்த தூதர்களெல்லாம் என்ன செய்வார்கள்? ஆராதிக்க வைக்கணும்னு ஆசை. வாசிங்க ஏசாயா 14ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்த கேருப்பை ரொம்ப செல்லமாக ஆண்டவர் கூப்பிட்டார். எப்படி கூப்பிட்டாரு? அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே. வெள்ளியன்னா நட்சத்திரம், ஸ்டார்ஸ். ஸ்டார்ஸ்னால் என்ன அர்த்தம்? ஏஞ்சல்ஸ். வாசிங்க, விடிவெள்ளியே. வானத்துக்கு பரலோகத்துக்கு இருந்து, அப்போ பரலோகத்தில் இருந்து தள்ளி விட்டவனே, தள்ளப்பட்டவனே. ஜாதிகளை, தூதர்களுக்கு என்ன பெயர் சொன்னேன்? ஜாதிகள். குரூப்புன்னு சொன்னா ஜாதிகளைனா பல குரூப்பு தூதர்களை ஏமாற்றியவனே, ஈனப்படுத்தினவனே. தரையிலேனா பூமியிலே தள்ளப்பட்டவனே, வெட்டப்பட்டவனே, பூமியிலே தள்ளப்பட்ட. எத்தனை பேர் புரியுது? புரியுதா? பிசாசு எப்படி உருவானான்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். பிசாசுகள்லாம் எப்படி வந்ததுன்னு. பூமியிலே தள்ளப்பட்டவனே. வானத்துக்கு ஏறுவேன். ஏன் தள்ளினாரு? பரலோகத்துக்கு ஏறுவேன், வானத்துக்கு ஏறுவேன். தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு, தூதர்களுக்கு மேலாக எனக்குன்னு ஒரு சிங்காசனத்தை உயர்த்துவேன், போடுவேன். வடபுறத்தில் சீயோனிலே போய் தேவனை ஆராதிக்கிற கூட்டத்தின் பர்வதத்தில் போய் வீற்றிருப்பேன். நான் மேகங்களுக்கு மேலாக உன்னதத்துக்கு ஏறுவேன். பரலோகத்திலே தேவனுக்காகிய உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்று இவ்வளவும் செய்யலை. மனசுக்குள்ள தான் இப்படி ஒரு ஆசைப்பட்டான். நீங்கள் மனசுக்குள்ள என்ன நினைச்சாலும் தேவனுக்கு என்ன செஞ்சிடும்? தெரிஞ்சிடும். இந்த பேராசை, பெருமையின் ஆசை அவனை தூதன்ற ஸ்தானத்தை விட்டு கீழே தள்ளி, அன்னைக்கோட அவன் பரலோகத்தில் தேவனோடு நிற்கிற இடத்தை இழந்து இந்த பூமிக்கு தள்ளப்பட்டான். ஏற்கனவே பூமியில் எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு பங்கு இருக்கிறார்கள். வெரி குட், வெரி குட். நல்லா கவனிக்கிறீங்க. சிலர் தான் எங்கிட்ட தான் நல்லா கவனிக்கிறீங்க. 2 பங்கு தூதர் எங்கே இருக்காங்க? இந்த ஒரு பங்கு தூதர்களையும் மேலே போக விடாமல் வசப்படுத்தி பிடிச்சி வச்சுக்கிட்டான். ஏன்னா இவன் யார்? ஏற்கனவே அதிகாரம் இல்லை. வெரி குட். இங்கே நல்லா கவனிக்கிறீங்க. இங்கிட்டலாம் பதிலே காணும். இவன் ஏற்கனவே யார்? அதிகாரம். இந்த அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த தூதர்களை மேலே என்ன செய்ய விடலை? அப்போ 2 பங்கு தூதர்கள் மேலே இருந்துக்கிட்டார்கள், ஒரு பங்கு தூதர் கீழே இருந்தார். வாசிங்க வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். வால்னா அதிகாரம். வால்னா நாய் பாருங்க, வால் அப்படி தூக்கி காட்டும். அப்படின்னா என்ன? என் தெருவில் இது ஏன் தெருவாக்கம் அப்படின்னு. வாழை கீழே உள்ள சுருட்டுதுன்னா ஐயோ நான் தெரியாமல் அவன் தெருப்பக்கம் வந்துட்டேன், என்னை விட்டுரு, நான் போயிடுறேன்னு. வால் என்பது அதிகாரத்தை காட்டும். வாசிங்க. வானத்தின் நட்சத்திரங்களாகிய தூதர்களில் 1/3 பங்கை என்ன செய்தது? 1/3 பங்கு தூதர்களை போதும் இருக்கட்டும். அப்போ 1/3 பங்கு தூதர்களை இந்த தூதன் என்ன செய்து கொண்டான்?
தன் பக்கமாய் தனக்கு பக்கமாய் இழுத்து கொண்டான், வசப்படுத்தி கொண்டான். இந்த ஒரு பங்கு தூதர்கள் தான் இன்னைக்கு பேய்களாக இருக்கிறார்கள். யாரோட சேர்ந்து? கேருப்பாகிய லூசிபரோடு சேர்ந்து இந்த ஒரு பங்கு தூதர்களும் யாரா மாறிட்டாங்க? பேயா மாறிட்டாங்க. சாத்தானோடு சேர்ந்து பேய்களாக இருக்கு. மீதி 2 பங்கு தூதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? பரலோகத்தில். அவங்க தேவனோடு சேர்ந்துக்கிட்டாங்க, தேவனோடு இருந்துக்கிட்டாங்க. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க, கையை உயர்த்தி அல்லையா சொல்லுங்க. இப்படி ஒரு சத்தியம். ஒரு பங்கு தான். ஒரு பேய் வந்து உங்களை இடைஞ்சல் பண்ணுனா 2 தூதர்கள் வந்து உதவி செய்வார்கள். ஏன்னா யார் இருக்கா? 2 மடங்கு தூதர்கள், 2 பங்கு அங்கே இருக்காங்க தூதர்கள். அதனால எந்த பிசாசுக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. புரிஞ்சுதா? சரி, இப்போ இந்த தூதர்கள் பாவம் செய்து பூமியிலேயே 3 பங்கு தூதர்கள் இருந்து விட்டார்கள். லூசிபர், கேருப்பாகிய லூசிபரோடு சேர்ந்து 1 பங்கு தூதர்கள் பூமியில், மீதி 2 பங்கு தூதர்கள் பரலோகத்தில் இருந்து விட்டார். புரிஞ்சுதா? இந்த தூதர்கள் பாவம் செஞ்ச காலங்கள் வரைக்கும் தூதர்களின் காலம். சொல்லுங்க, முதல்ல என்ன காலம் படித்தோம்? தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து, பூமி சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து தூதர்கள் பாவம் செஞ்சு அல்லது விழுந்து போன காலம் வரைக்கும் உள்ள காலம் தூதர்கள் காலம். முதல்ல என்ன காலம் படித்தோம்? கவனிக்கல. என்ன காலம்? அனாதி காலம். என்ன காலம்? அனாதி காலம். தூதர்கள்லாம் பூமி உண்டாகிறதுக்கு முன்னமே காலம். அதுக்கு பிறகு பூமியை உண்டாக்கி அதில் தூதர்களை உண்டாக்கி மிருகங்களை படைத்தார். அந்த காலத்தில் இருந்த மிருகங்கள் தான் பிகமோத், அப்புறம் என்னது யோபுல இருக்கு லிவியாதான். இதைத்தான் இவங்க என்ன செய்கிறாங்க? புது படம் எடுத்து பிகமோத்து, லிவியாதானத்தை சுராசிக் பார்க், டைனேசர்னு பேர் வச்சுக்கிட்டாங்க. புரியுதா? இதெல்லாம் எந்த காலத்தில் வாழ்ந்த மிருகம்? இன்னைக்கும் போய் நிலக்கரி சுரங்கம் எடுக்கிறாங்க. இந்த சுரங்கம், இந்த நிலக்கரியெல்லாம் எந்த காலத்து மரம்? தூதர்கள் காலத்தில் இருந்த மரம். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க. சரி, இப்போ ஒரு காலம் பார்த்தோம், தூதர்களுடைய வீழ்ச்சி காலம். மூணாவது காலம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மனிதனை சிருஷ்டித்து மனிதன் பாவம் செய்யாதது வரைக்கும் உள்ள காலம். சொல்லுங்க, மனிதனை சிருஷ்டித்து மனிதன் பாவம் செய்யாது. இப்போ எப்படி சிருஷ்டித்தாருன்னு பார்ப்போம். இப்போத்தான் யாரை படைக்க போகிறாரு? மனுஷனை படைக்கணும்னா இது வேணும் இல்லையா? இப்போ பாவம் செஞ்ச தூதர்கள் எங்கே இருக்காங்க? பூமியில் இருக்காங்க. அப்போது இந்த பூமியிலே இந்த தூதர்கள் இந்த பூமியை பயன்படுத்தி வாழக்கூடாது என்பதற்காக இந்த பூமியை தண்ணிக்குள்ளே முக்கிவிட்டார். எதுக்குள்ளே? தண்ணிக்குள்ளே முக்கிட்டார். தண்ணிக்குள்ளே முங்குனதுனால பூமியில் இருந்த மிருகங்கள், மரங்கள், செடிகள், பறவைகள் அத்தனை செத்து மடிஞ்சு அழிஞ்சு போச்சு. புரியுதா? அப்போ இந்த பூமி என்ன செஞ்சிருச்சு? தண்ணிக்குள்ளே முங்கி இந்த பூமியே அழிஞ்சு. அதில் தான் இந்த டைனோசர், சுராசிக் பார்க், பிகமோத்து எல்லா மிருகமும் என்ன செஞ்சிருச்சு? செத்து மடிஞ்சு போனது. இப்போ ஆதியாகமம் 1:2 வாசி. பூமியானது ஒழுங்கின்மையும், கடவுள் ஒழுங்கில்லாததை ஒன்றை படைப்பாரா? நீங்களே தோசை ஒழுங்காக வரணும்னு சுடுறீங்களே, ரவுண்டாக ஒரு தோசையே ஒழுங்காக வரணும்னு என்ன நடிப்பு நடிக்கிறிய? ஒரு தோசையே ஒழுங்காக வரணும்னு நினைக்கிறீங்களே, அவர் இந்த பூமியை ஒழுங்கு இல்லாமல் படைப்பாரா? அப்போ ஒழுங்காகத்தான் இந்த பூமியை படைச்சி வச்சிருந்தார். இந்த சாத்தான் இதை போய் பயன்படுத்தி அனுபவிக்க விடாதபடிக்கு இதை தண்ணிக்குள்ளே முக்குனதுனாலே பூமி டிஸ்லொகேட்டட், ஒழுங்கின்மையானது. சொல்லுங்க, என்ன ஆயிடுச்சு? ஒழுங்கின்மைக்கு இன்னொரு வார்த்தை, ஆங்கில வார்த்தை
டிஸ்லொகேட்டட், ரவுண்ட் ஷேப்பில் இல்லாமல் ஷேப்பு மாறி ஒழுங்கின்மையாச்சு. அடுத்து வெறுமையாக இருக்குது. எப்படி சொல்லி ஒழுங்கின்மையும்? அப்போ ஏதோ உள்ள இருந்திருக்கு. அந்த இருந்த மிருகங்கள், மரங்கள் எல்லாம் மடிஞ்சு ஒன்றும் இல்லாமல். இப்போ தெரியுதா 2ஆம் வசனம் என்னென்னு அர்த்தம்? இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. இதுதான் சொன்னேன், நீங்கள் தியாலஜிக்கல் காலேஜில் போய் படிக்க வேண்டியது இப்போ சொல்லி கொடுத்துருக்கு. அல்லையா சொல்லுங்க, கொடுத்து வச்சோங்க நீங்கள். அல்லையா சொல்லுங்க. ரைட். ஸோ இப்படித்தான் பூமி வெறுமையானது. இந்த பூமியை மறுபடியும் சாத்தானும் அவனோடு சேர்ந்த தூதர்களும் எடுத்து பயன்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக கடைசி வரி சொல்லுது, தேவ ஆவியானவர் அந்த தண்ணீர் மேலே ஏன் அங்கே போய் அசைவாடுறாரு? ஏன் அந்த தண்ணியின் மேலே போய் அசைவாடுகிறாரு? ஜலத்தின் மேலே. இந்த பூமியை இந்த சாத்தான் என்ன செய்யக்கூடாது? எடுத்து பயன்படுத்திடக்கூடாது. புரியுதா? இப்போ புரியுதா? இந்த வசனம் தெரியாமல் தான் படிச்சுக்கிட்டே இருந்திருப்பீங்க. ரைட். இப்போ பிதாவும் குமாரனும் டிஸ்கஸ் பண்ணுகிறாங்க. என்ன செய்யலாம், என்ன செய்யலாம்? இப்போ சாத்தான் எங்கே இருக்கான்? இந்த பாவம் செஞ்ச தூதர்கள் பூமியை விட்டு மேலே போய் பரலோகத்துக்கும் போக முடியாது, பூமிக்குள்ளே இருக்க முடியலை. யார்? பாவம் செஞ்ச தூதர். பாவம் செஞ்ச தூதர்கள் சாத்தான், அதாவது கேருப்பாகிய சாத்தான் எல்லாம் பரலோகத்துக்கும் போக முடியலை, பூமியிலே இருக்க முடியலை. அவர் அங்கே வரக்கூடாதுன்னு தொலைச்சிருவேன்ட்டார். இங்கே பூமியிலே இருக்க முடியலை. இப்போ இவைகளெல்லாம் ஸ்கை, எங்கே? ஆகாய விரிவிலே இருக்கிறார்கள். பரலோகத்துக்கு பூமிக்கு நடுவில் ஆகாய. அதனால தான் சாத்தானுக்கு ஒரு பேர் உண்டு, ஆகாயத்து அதிகார பிரபு. சாத்தானுக்கு பேர் என்ன? ஆகாயத்து அதிகார பிரபுன்னு. பிரின்ஸ். ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய சாத்தான். அவன் என்னிடத்தில் வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றவில்லை. எத்தனை பேருக்கு இது வரைக்கும் புரிஞ்சது? புரிஞ்சதுக்கு தக்க ஒரு அல்லையா சொல்லுங்கள். சரி, இப்போது பூமி எங்கே இருக்குது? தண்ணிக்குள்ளே இருக்குது. எப்படி இருக்குது? எம்டி. பாவம் செஞ்ச தூதர்கள் எங்கே இருக்காங்க? ஆகாயத்தில் இருக்க. தேவன் எங்கே இருக்கிறார்? பரலோகத்தில். நல்ல தூதர்களும் பாவம் செய்யாத தூதர்கள் அங்கே இருக்கிறாங்க. ரைட். இப்போது 2 பேரும் டிசைட் பண்ணுறாங்க. என்ன செய்கிறாங்க? மறுபடியும் நாம் ஒரு பூமியை எடுத்து ஒரு தூதர்களை விட சற்று சிறிய இனமாகிய ஒரு மனிதர்கள் என்ற இனத்தை உண்டாக்குவோம்னு முடிவெடுக்கிறாங்க. புரியுதா? இப்போது பூமியை எடுக்கிறாரு. மறுபடியும் பூமியை எடுத்து ஒழுங்கின்மையாக இருக்கிற பூமியை, டிஸ்லொகேஷனாக இருக்கிற பூமியை தன்னுடைய கரத்தின் கிரியையினால் வடிவமைத்தார். ஏசாயால் இருக்குது, இப்போ நேரம் இல்லை. உண்டாக்கி அதில் மறுபடியும் 1ஆம் அதிகாரத்தில் படித்தா தெரியும். ஆதியாகம மரம் செடி கொடிகள் எல்லாத்தையும் உண்டாக்கி, மேலையும் தண்ணி கீழையும் தண்ணி ஆகிய பூமியை உண்டாக்குற. பூமியை உண்டாக்கி பூமிக்கு மேலே என்ன இருக்குது? தண்ணி. அதுக்கு பேர் ஆகாய விரிவு. கீழையும் தண்ணி இருக்குது, அதுக்கு பேர் சமுத்திரம். சொல்லுங்கள். மேலே கீழே என்ன இருக்குது? தண்ணி. நோவா காலத்தில் உலகத்தை அழிக்கும்போது அங்கேருந்து தண்ணி வந்துச்சு. ஸோ இப்படி மேலையும் தண்ணி கீழையும் தண்ணி ஆகிய புதிய உலகத்தை உண்டாக்கினார். புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்கள். இந்த பூமியில் தண்ணி பகுதி தரப்பகுதின்னு பிரித்தார். இந்த தரப்பகுதியில் ஒரு மறுபடியும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கினார். என்ன உண்டாக்கினார்? தோட்டம். எங்கே உண்டாக்கினார்? ஏதேன். அதே ஏதேன். யார் இருந்தது? ஏதேன். தூதர்கள் இருந்த அதே ஏதேனில் அதே இடத்துல மறுபடியும் ஒரு தோட்டத்தை உண்டாக்குறார். அந்த நீங்கள் பாருங்கள், எசேக்கியேல் 28 தூதர்கள் எங்கே இருந்தாங்க? ஏதேனில் இருந்தவன் சொல்லியிருக்கா? போச்சு. 13ஆம் வசனமா 14? எசேக்கியேல் 28:13 நீ எங்கே இருந்தவன்? ஏதேனில் இருந்தவன். அப்போ தூதர்கள் இருந்த தோட்டமும் எங்கே இருக்கு? ஏதேனில். இப்போ ஆதாம் ஏவாளுக்கு உண்டாக்கின, முதல் மனுஷனுக்கு உண்டாக்கின தோட்டமும் எங்கே இருக்கு? இந்த ஏதேன் என்பது இடத்து பெயர், ஏரியா பெயர். நம்ம ஊர் பாஷையில் ஊர் பெயர். அந்த ஊரில் ஒரு தோட்டம். என்ன தோட்டம்?
அது ஏதேனில் தோட்டம் இருக்கிறனால அந்த தோட்டத்துக்கு பேர். எனக்கு ராஜபாளையத்தில் ஒரு தோட்டம் இருக்குது, அதை நான் பார்க்க போகிறேன். எங்கே போறியே? ராஜபாளையம் தோட்டத்துக்கு போகிறேன். அந்த தோட்டத்துக்கு என்ன பேர் ஆயிடுச்சு? ராஜபாளையம் தோட்டத்துக்கு போகிறேன். என்ன இங்கிட்டு கிழக்க போகிற? ஐநர்கள் தோட்டம் இருக்குல்ல, அங்கே போகிறேன். ஐநர்கள் பக்கம் எனக்கு ஒரு என்ன இருக்குது? தோட்டம். நான் சொல்கிற புரியுதா? இப்போது அந்த ஊரை வச்சு, அந்த இடத்த வச்சு அந்த தோட்டத்துக்கு பேர் என்ன தோட்டம்? அதனால தான் அவங்க பாவம் செஞ்ச உடனே தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டார்களே ஒழிய ஏதேன் விட்டு விட்டல. அவங்க தோட்டத்தை விட்டு வெளியே வந்து ஏதேனில் விவசாயம் பண்ணாங்க. ஸோ ஏதேன் என்பது இடத்து பெயர், தோட்டம் என்பது தேவன் அவர்களுக்கு உண்டாக்கி கொடுத்த பிளேஸ். புரிஞ்சவங்க அல்லேலூயா சொல்லுங்கள். இதுவரை புரிஞ்சுதா? அல்லேலூயா சொல்லுங்கள். ரைட். இப்போது புது தோட்டம், புது ஏதேன், அதே ஏதேன் மாதிரி ஒரு இடம், அதில் ஒரு புது தோட்டம், அதில் மனிதர்களை படைத்தார். மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? எபிரேயர் நிருபம் 2ஆம் அதிகாரம், சீக்கிரம் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனமா? அது எத்தனை வசனம்? 7ஆம் வசனம். வெரி குட் சிஸ்டர், வாசிங்க. ஏங்க இருங்க, எடுத்த சிஸ்டர் வாசிக்கிட்டேன், அவங்க பாவம். வாசிங்க சிஸ்டர். மனிதனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக படைத்தார். அப்போ மனிதர்கள் எப்படிப்பட்டவர்கள்? தேவனை போன்றவர்கள். ஆனால் தேவதூதரை விட சற்று என்ன வித்தியாசம்? தேவதூதர் எந்த ஊருக்கு பறந்து போவாங்க, நம்மளால் பறக்க முடியாது. இந்த இவ்வளோ தூரம் 4 அடி குதிக்கலாம், அதுக்கு மேலே பறக்க முடியாது. ஏன்னா இந்த உடம்பு அப்படி உடம்பு. இப்போ புரிய. அதனால தான் மனிதர்கள் தேவதூதரை விட சற்று. இதுவரை புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்கள். ரைட். இப்போ மனிதனை படைச்சாச்சு. மனிதன் தோட்டத்தில் இருக்கான். இப்போது ஸ்கை, ஆகாய மண்டலத்தில் இருக்கிற சாத்தான் மனுஷன்கிட்ட எல்லா அதிகாரம் இருக்குன்னு தெரிஞ்சு, ஏன்னா ஆதாமுக்கு தான் எல்லா அதிகாரத்தையும் கொடுத்துருந்தான். அந்த பூமி முழுவதையும் ஆளுகை செய்கிற அதிகாரம் ஆதாம்கிட்ட தான் இருக்குது. அவன் அத்தனை மிருகங்களும் பயப்படுது, அத்தனையும் அவன் சொல்கிறபடி கேட்குது. அப்போது இந்த மனுஷனை மட்டும் நம்ம வசப்படுத்தி நம்ம கைக்குள்ளே கொண்டு வந்துட்டா இந்த அதிகாரம் முழுவதும் நமக்கு வந்துடும். இந்த பூமியே யார் கைக்கு வந்துடும்? நமக்கு வந்துடும். உங்களுக்கு ஒரு வீடை கட்டி கொடுத்து உங்கள் பேருக்கு எழுதி கொடுத்தாச்சு. உங்களை ஏமாற்றி என் பேருக்கு பத்திரத்தை பதிஞ்சிட்டேன்னா அப்புறம் அந்த வீடு யாருக்கு சொந்தம்? எனக்கு சொந்தம். நீனும் இருந்துக்க, நானும் இருந்துக்கிறேன், 2 பேரும் இருந்துக்கிறோம், ஆனால் வீடு எனக்கு தான் சொந்தம். இப்படித்தான் ஆதாம் ஏவாளை ஏமாற்றி பூமியை அவன் பேருக்கு பத்திரம் முடிச்சிட்டான். இப்போ பூமியில் மனிதனும் இருக்காங்க, பிசாசும் இருக்காங்க. ஆனால் பூமி யார் பேருக்கு இருக்குது பத்திரம்? பிசாசு சாத்தான் பேருக்கு இருந்துச்சு. ஆதாம் பேருக்கு இருந்த பத்திரத்தை என்ன செஞ்சிட்டான்? அதனால தான் உலகத்தின் அதிபதி. சாத்தானுக்கு என்ன பேர்? உலகத்தின் அதிபதி. அவன் பேருக்கு மாற்றிட்டான். ஏமாளி. ஏமாளி யார்? ஆதாம் ஏவாள் 2 பேரும் ஏமாளி. தான் பேருக்கு இருந்த சொத்தை ஏமாற்றி இப்படி வாங்கிவிட்டாங்க. என்ன செய்ய? அவங்க ஏமாந்ததுனால நான் இப்படி நின்றுக்கிட்டே கத்த வேண்டியிருக்கு, நீங்களும் குறுக்கு வழிக்கே உட்காந்துக்கிட்டு கேட்க வேண்டியிருக்கு. நம்ம தலையெழுத்து போய் வச்சுக்கிறோம் ஆதாம். எத்தனை பேருக்கு இதுவரை புரியுது? இப்போ பூமி யார் கைவசம் ஆயிடுச்சு? உங்களுக்கு எப்படி ஏமாத்தினா எல்லாமே தெரியும், அதனால தான் அதெல்லாம் சொல்லலை. இப்படி ஆதாம் வஞ்சிக்கப்பட்டான். இன்னொரு விதத்தில் சொன்னால் பாவம் செஞ்சார். ஆதாம் ஏவாள் என்ன செஞ்சாங்க? பாவம் செஞ்சு அவர்கள் ஆசீர்வாதத்தை இழந்தார். பாவம் இதை புசிக்கு எப்படி பாவம் ஏமாந்தாங்க? இதை புசிக்கு நாளிலே அந்த கட்டளையை மீறினார்கள். கட்டளையை மீறி. இந்த கட்டளையில் என்ன இருக்குது? இது புசிக்கு நாளிலே சாகவே சாவாய், மரிப்பாயின்னு சொல்லிக்கு. ஆனால் மரித்தது எது என்றால் ஆத்மான்னு சொல்லுவோம். அது உண்மைதான். ஆத்மாவுக்குள்ள இருந்த ஜீவன் தான் போயிடுச்சு. அது அல்ல சரியான. மரணத்துக்கு இன்னொரு பெயர் பிரிவு. இந்த மரணத்துக்கு எபிரேய பெயர் மூத்து. மரணத்துக்கு எபிரேய பெயர் மூத்து. அதே உருது அரபு பெயர் என்ன தெரியுமா? மவுத்து. இது 2 பாருங்கள், எபிரேய மொழியும் அரபு மொழியும் ரிலேட்டடாக இருக்கும்.
தமிழ், மலையாளம், கன்னடம், தெலுங்கு இதெல்லாம் ரிலேட்டடாக இருக்கும். இந்த மாதிரி இந்த பார்த்தீங்கன்னா மூத்துனா மரணம். அரபுல என்ன சொல்லுவாங்க, உருதுல மவுத் ஆகிட்டார். எங்கள் அத்தா மவுத் ஆகிட்டார். அப்பா என்ன செஞ்சிட்டாரு, சிறந்துட்டார். நாங்கள் முஸ்லீம். அந்த மவுத்துனா என்ன அர்த்தம் தெரியுமா? மூத்துனா பிரிவுன்னு அர்த்தம். என்னது அப்படின்னா என்ன அர்த்தம்? எங்கள் அப்பா இறந்து எங்களை விட்டு என்ன செஞ்சிட்டாரு, பிரிஞ்சிட்டாரு. இங்கே இந்த பழத்தை புசித்ததினால் ஆதாமும் ஏவாளும் தேவனை விட்டு பிரிந்தார்கள். எத்தனை பேருக்கு புரியுது? ஸோ இந்த பிரிவு வரைக்கும் உள்ள காலம் என்ன காலம்? மூணாவது காலம் என்ன காலம்? குற்றமற்ற காலம் அல்லது பாவம் இல்லாத காலம். மனிதனுக்கு என்ன இல்லை காலம்? மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து அவன் பாவம் செய்த வரைக்கும் உள்ள காலம் குற்றமற்ற காலம். 3 காலத்தை படித்தாச்சு. அனாதி காலம், தூதர்கள் சிருஷ்டிக்கப்பட்டது விழுந்தது வரைக்கும் உள்ள தூதர்கள் காலம், மனிதன் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து பாவம் செய்யாதது வரைக்கும் உள்ள காலம். 3 காலத்தை பார்த்தாச்சா? சீக்கிரம் என்னோடு வாங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. 4வது காலம், மனிதன் பாவம் செய்ததிலிருந்து உலகம் அழிக்கப்பட்டது. யார் காலத்தில்? நோவா காலத்தில். அப்போ உலகம் அழிக்கப்பட்ட நோவா காலம் வரைக்கும் உள்ள காலம் மனச்சாட்சியின் காலம். என்ன காலம்? மனச்சாட்சி காலம். சீக்கிரம் சொல்லுங்கள், என்ன காலம்? மனச்சாட்சி. எப்போ இருந்து மனிதர்கள் பாவம் செஞ்சதிலிருந்து உலகம் அழிக்கப்பட்டது நோவா வரைக்கும் உள்ள காலம் மனச்சாட்சி. ஏன் இதுக்கு மனச்சாட்சின்னு பெறும்? அந்த காலத்தில் ஒரு சட்டம் கிடையாது, ஃபார்முலா கிடையாது, ரூல்ஸு கிடையாது, ஒன்றும் கிடையாது. அவன் சொல்லுங்க, மனச்சாட்சிப்படி உனக்கா மனச்சாட்சிப்படி வாங்கினதை கொடுத்து பாரு சொல்கிறோமா? இப்போ 2 பேர் காணிக்கை செலுத்த போகிறாங்க. யார்? காயின். எந்த அடிப்படையில் காணிக்கை இப்படி கொண்டு வரோம்னு எதுவும் சட்டம் இருக்கா? சொல்லுங்கள். இப்போ சட்டம் இருக்குது, அன்னைக்கு இருக்கா? இல்லை. அப்போ எந்த அடிப்படையில் காணிக்கை கொண்டு போனாங்க? மனச்சாட்சிப்படி. எத்தனை பேருக்கு புரியுது? என்ன காணிக்கை? இவன் மனச்சாட்சிப்படி சிச்சி நம்ம கடவுளை பார்க்க போகிறோம், கடவுளுக்கு கொடுக்க போகிறோம், கொழுமையானதா முதல் தரமானதாக கொண்டு போகணுன்னு இவன் மனசாட்சிப்படி ஒரு முடிவு எடுக்கிறான். யார்? காயினா? காயின்ட்டு சொல்லி அருவாள் எடுத்துகிட்டு வர சொல்லு. யாருக்கு அப்படி கொண்டு போனா? ஆபேல். அவன் மனச்சாட்சிப்படி அவன் அப்படி கரெக்டாக தலையிட்டு கொழுமையானதை செலக்ட் பண்ணி கொண்டு வரான். அதே மனச்சாட்சி தான் யாருக்கு இருக்கணும்? காயின் இருக்கணும். அவனும் உடஞ்ச தக்காளி, பூச்சி கத்தரிக்காய், அது ஒருவேளை அன்னச்சரியாக தெரியாமல் எடுத்து போட்டிருந்தா கூட சிச்சி இது பூச்சி கத்திரியாக இருக்குது, ஆண்டவருக்கு இதெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னு எடுத்து வச்சிருக்க வேண்டாம். மனச்சாட்சி குத்தி இருக்கும். அப்போ மனச்சாட்சியின்படி அவன் தப்பு செய்தான். யார்? சொல்லுங்க. சர்ச்சுக்கு போகணுன்னு வந்திய, இது கட்டளை. மனச்சாட்சிப்படி சரியாக வந்தியலா? லேட்டால வரிய. ஆறு மணி ஆராதனைக்கே வர்றாங்கன்னா அவங்க எவ்வளோ கரெக்டாக வர்றாங்க. நீ நல்லா தூங்கி எழுதிச்சு 2 இட்லி 4 இட்லி தின்னு விட்டு நல்ல ஒரு காப்பி குடிச்சிட்டு வர்றதாவது காலகாலத்தில் வரக்கூடாதா? உங்களுக்கெல்லாம் மனச்சாட்சின்னு ஒன்று காயின் வகையராக்களாக இருக்கிற அப்படின்னு நான் சொல்லலை. நீங்களாவது மாறிக்கங்க உங்கள் இப்படித்தான் ஒவ்வொன்றும் மனச்சாட்சி. யாரு காலம் வர? நோவா. யார் காலம்? நோவா காலம் வரைக்கும் மனச்சாட்சிப்படி வாழ்ந்தா. அவன் மனச்சாட்சியை அடகு வச்சு மனச்சாட்சிப்படி வாழாமல் தன் மனம் போன போக்கில் வாழ ஆரம்பித்ததுனால தான் உலகத்தை தண்ணியினாலே சொல்லுங்க அழிச்சார். மனச்சாட்சிப்படி வாழ்ந்தது யாருன்னா நோவாவும் அவனுடைய குடும்பமும். புரிஞ்சவங்க இல்லையா? சொல்லுங்க. சரி, அடுத்து உலகத்தை தண்ணினால் அழிச்சார். அதுக்கு பிறகு நோவா காலத்திலிருந்து ஆபிரகாம் காலம் வரைக்கும் மனித ஆளுகையின் காலம். 5வது காலம் என்ன காலம்? சொல்லுங்க.
மனித ஆளுகை என்ன அப்படின்னா, நோவாவுக்கு தண்ணி வந்து அழித்து தண்ணியில் வற்றி போன பிறகு நோவா குடும்பம் மட்டும் இருக்காங்க. யார் குடும்பம்? அப்போ உடனே அவங்க பழுகி பெருகிறாங்க. நல்ல கட்டன்னு பிள்ளைகளை பெற்று குமிக்கிறாங்க. பிள்ளைகள் பழுகி பெருகி அப்படியே சந்ததி பழுகி பெருகி பெரிய எண்ண கூட்டமாக பெருகிட்டாங்க. அப்போ தான் கதை சொல்கிறாங்க, எப்பா நம்ம ஊரில் ஒரு தாத்தா இருந்தார் நோவான், அவர் காலத்தில் தண்ணி வந்து எல்லாம் அழிஞ்சது, மறுபடியும் நம்ம யாரும் அழிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லி ஒரு கோபுரத்தை கட்டுறாங்க. என்ன கோபுரம்? பரவாயில்ல, கதையெல்லாம் தெரியுது. என்ன கோபுரம்? கோபுரத்துக்கு. அப்போது ஜனங்கள் எல்லாம் இவ்வளோ பெரிய பூமியில் ஒரே இடத்துல கிடக்காங்களே, இவங்களை பூரா பூமி முழுவதும் செதற வச்சு அங்கங்கே பழுகி பெருகட்டும் சொல்லி கடவுள் ஒரு பிளான் போட்டார். ஒரு பூமி எதிர்ச்சியை கொடுத்தார். இந்த மாத வாக்கு தத்தத்தின்படி சிறைச்சாலை கதவுகள் உடஞ்சி கட்டுகள் கலண்ட மாதிரி ஒரு பூமி எதிர்ச்சியில் பாபேல் கோபுரம் இடிஞ்சது. விழுந்த இட்டியில் பயந்து 50 பேர் உலகம் முழுவதும் என்ன செஞ்சிட்டாங்க? செதறிட்டாங்க. சேம் சந்ததி ஐரோப்பா கண்டத்தில் போய் பரவுச்சு. காம் சந்ததி இந்தியா முதல் எத்தியோப்பியா வரைக்கும், அப்போல்லாம் ஒரே நாடாக இருந்துச்சு. இப்போ தானே கடல் இருக்குது, பூமி எதிர்ச்சி வந்து நிறைய பகுதி கடலுக்குள்ளே போயிடுச்சு. அப்போல்லாம் இந்தியாவும் எத்தியோப்பியாவும் ஆப்பிரிக்காவும் என்ன இருந்தது? ஒரே நாடாக இருந்தது. ஏன் இலங்கை கூட நம்மளோட எப்படி இருந்துச்சு? ஒரே நாடாக இருந்தது. அதைத்தான் குமரி கண்டம்னு படிப்பாங்க. எதில் ஸ்கூலில் என்ன படித்தாங்க? குமரி கண்டம்னு. குமரி கண்டம்லாம் கடலுக்குள்ளே போயிடுச்சு. புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்கள். இப்படியெல்லாம் பூமி எதிர்ச்சி வந்து நிறைய மாற்றங்கள் ஆயிடுச்சு. இப்படி ஒரே நாடானது. இது வந்து காம் சந்ததி. அது இங்கிட்டு வந்து யாப்பேத் சந்ததி. யார்? சீனா இந்த பக்கம் வந்து குடியேறணும். என்னது? இப்படி காம் யாப்பேத்து சந்ததி பூமி முழுவதும் என்ன செஞ்சிருச்சு? பரவி போச்சு. அங்கங்கே பழுகி பெருகிறோம். சரிதானா? இது அவன் ஒரு கூட்டமாக குழுக்களாக உருவாகி தனக்குன்னு ஒரு தலைவனை தெரிந்து கொண்டு ராஜ்யம் பண்ண ஆரம்பித்தான். அதனால தான் இந்த காலத்துக்கு என்ன பெயர்? மனித ஆளுகையின் காலம். அவன் ஒருத்தர் ஆளுகை செய்ய ஆரம்பித்தான். இவன் அவனை போய் அடித்து அவனை அதிகாரம் பண்ணா, இவன் படையெடுத்து போய் அவனை அடித்து அதிகாரம் பண்ணா, இப்படி அதிகாரம் பண்ணி வாழ ஆரம்பித்தார்கள். இதுதான் என்ன காலம்? எப்போ இருந்து எப்போ வர? நோவாவிலிருந்து ஆபிரகாம் கலவரை. புரிஞ்சவங்க இல்லையா சொல்லுங்கள். சரி, இப்போ ஆபிரகாம் இங்கே இதற்கே லைப்ராத் நதி போய் ஒன்றா கூடுற இடமாகிய அது என்ன இடம்? சுமேரியர்கள் என்ற இனம். அது என்ன இடம்? குவைத்து. என்ன ஊர்? இன்னைக்கு குவைத்து ஊர் என்ற இடத்துல, அந்த இடத்துல தான் அவர் குடியிருக்கிறார். இவர் ஒரு இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். யார்? ஆபிரகாமுடைய அப்பா தேராகு. என்ன குடும்பம்? இந்து. விக்கிரகத்தை செஞ்சு விற்கிறவங்க ஆசாரிமார். நான் சுருக்கமாக புரிகிற மாதிரி சொல்கிறேன். இந்த விக்கிரகம் பூரா செய்கிறது யார் சொல்லுங்கள்? தங்கத்தில் சிலை செஞ்சாலும் சரி, வெள்ளியில் சிலை செஞ்சாலும் சரி, மரத்தில் சிலை செஞ்சாலும் சரி, கல்லில் சிலை செஞ்சாலும் சரி, மரத்தில் செஞ்சாலும் சரி, அதான் ஐந்தொழில். அவங்கெல்லாம் யார்? ஆக மொத்தத்தில் இந்த பூமியில் விக்கிரகத்தை உண்டு பண்ணின ஆசாரிமார். இந்த ஆபிரகாமும் ஆசாரி, ஏசுநாதரும். என்னமோ அங்கே ஒரு கனெக்ஷன் இருக்குது எனக்கு பார்க்க. ஏசப்பாவும் எந்த குடும்பத்திலையும் பிறக்கிறாரு? ஆசாரிமார் குடும்பத்திலையும் பிறக்கிறாரு. இவன் தச்சனுடைய என்ன கனெக்ஷனோ தெரியலை. சரி போட்டும், நல்லா இருக்கட்டும். அல்ல இல்லையா சொல்லு. இப்போ இவர் சாமி சிலை செஞ்சு விற்கிறவர் அப்பா தேராகு. இவருக்கு அந்த சாமி மேலே நம்பிக்கை இல்லை. யாருக்கு? ஆபிரகாமுக்கு. ஏன்னா இவரே செஞ்சு இவரே உடைக்கிறாரு, அதை எப்படி கும்பிட்றதுன்னு இவருக்கு வெறுத்து போச்சு. ஆனால் நம்ம பயிலுக்கு அந்த அறிவில் பிள்ளையார்னு ஒன்று செய்கிறானுங்க, கொண்டு போய் சாக்கடையில் கரைக்கிறாங்க. கடலில் கரைச்சா கூட பரவாயில்ல, எதில் கரைக்கிறாங்க, அப்புறம் எடுத்து வச்சுக்கிட்டு கும்பிட்றாங்க. கொஞ்சமாவது அதை பற்றிய கண்ணை குருடாக்கி வச்சுருக்கான். பிள்ளையார் சதுர்த்திக்கு அதானே செய்கிறாங்க, கொண்டு கரைக்கிறேன்னு சாக்கடையில் கரைக்கிறாங்க. சரி போட்டும், அவங்க பாடு. இப்படி ஒரு உணர்வு வந்து ஆபிரகாம் அதிலிருந்து ரட்சிக்கப்பட்டார். அப்போ ஆபிரகாம்கிட்ட சொல்லுவார், இங்கே நீ இருக்காதடா, திரும்பவும் எதை கும்பிட ஆரம்பிச்சிருவேன்? விக்கிரகத்தை கும்பிட ஆரம்பிச்சிரு, நீ புறப்பட்டு வா, உனக்கு ஒரு நல்ல தேசத்தை தாரேன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்து தனியாக வாழ வச்சார். யாரை? ஆபிரகாம். ஒரு பரிசுத்த சந்ததியை உண்டாக்குவேன், உன்னை கொண்டு பெரிய ஜாதி ஆக்குவேன்னு தனியாக கூட்டிகிட்டு வந்தார்.
அப்படி ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டு வெளியே வந்ததில் இருந்து மோசே வரைக்கும் உள்ள காலம் வாக்குத்தத்த காலம். சொல்லுங்க சொல்லுங்க. எப்போ இருந்து? ஆபிரகாம் ரட்சிக்கப்பட்டதிலிருந்து மோசே காலம் வரைக்கும் உள்ள காலத்துக்கு பேர் ஒரே வாக்குத்தத்தம். ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார், நான் உன்னை என்னாக்குவேன், பெரிய ஜாதி ஆக்குவேன். இங்கே அடுத்த பிறகு ஈசாக்கிட்ட சொல்கிறாரு, நான் எங்கே போகிற இதே இடத்துல இரு, உன்னை நான் என்ன செய்வேன், ஆசீர்வதிப்பேன். வாக்குத்தத்தம். யாக்கோபிட்டு சொல்கிறாரு, நான் உனக்கு சொன்னதை செய்ய வரைக்கும் உன்னைய கைவிட மாட்டேன்னு. எல்லாருக்கும் வாக்கு தத்தம் தான். வாக்கு தத்தம் கொடுப்பார், அதன்படி செஞ்சு நிறைவேற்றி கொடுப்பார். வாக்கு தத்தம் கொடுப்பார், அதன்படி செய்வார். இப்போ இஸ்ரவேலர்கள் எல்லாரும் இப்போ எகிப்தில் போய் அடிமையாக கிடக்காங்க. எங்கே கிடக்காங்க? எகிப்தில். அவங்களுக்கு வாக்கு தத்தம், நீங்கள் அடிமையாக இருக்கேன்னு நினைக்காதீங்க, நீங்கள்லாம் என்னுடைய ஆபிரகாமின் சந்ததிகள், என் தாசனுடைய பிள்ளைகள், உங்களுக்கு நல்ல தேசத்தை திரும்ப, உங்கள் அப்பா உங்கள் தாத்தா வாழ்ந்த தேசத்தையே தருவேன், அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம், அங்கே கொண்டு உங்களை சேர்ப்பேன்னு அவங்களுக்கு வாக்கு தத்தம். என்னைக்கு இதெல்லாம் நடக்கும்? நீ கட்டாத வீட்டில் போய் குடியிருப்ப, நீ நடாத திராட்சை தோட்டம் உனக்கு தாட்டம் உண்டாக்கி விட்டு. இப்படி வாக்கு தத்தத்தின் காலம். எத்தனை பேர் புரிஞ்சது? ரைட். 5வது பீரியட் 6 முடிஞ்சிருச்சு. 7வது சீக்கிரம், ஏன்னா உங்களுக்காக வேகமாக போய்கிட்டு இருக்கேன். 7வது காலம் நியாயப்பிரமாண காலம். என்ன சொல்லுங்கள்? யார்கிட்ட இருந்து? மோசே காலத்திலிருந்து ஏசப்பா காலம் வரைக்கும் நெருங்கி வந்துட்டோமா? ஏசப்பாட்ட வந்துட்டோம். என்ன காலம்? நியாயப்பிரமாண காலம். இந்த மோசே காலத்துக்கு பிறகு மனுஷன் இப்படித்தான் வாழணும், அப்படி வாழ்ந்தாதான் ஆசீர்வாதம் அப்படின்னு என்ன கொடுத்துட்டாரு? நியாயமான பிரமாணம் கொடுத்துட்டார். இதெல்லாம் செய்யக்கூடாது, செஞ்சால் நீ உனக்கு ஆசீர்வாதம் கிடையாது. கொலை செய்யாதே, அப்படி விபச்சாரம் பண்ணாதே, பொய் சொல்லாதே, என்ன செய்யாதே. இப்படி பிரமாணங்களை கொடுத்தார். எப்போ இருந்து? மோசே காலத்திலேருந்து இந்த மோசே காலத்துக்கு பிறகு யோசுவா போய் தேசத்தை பிடிச்சி கொடுத்து தேசத்தில் குடியிருந்தாங்க. அதுக்கு பிறகு நியாயாதிபதிகள் காலம், அதுக்கு பிறகு ராஜாக்களுடைய காலம், அரசர்களுடைய காலம், இப்படியெல்லாம் இருந்தது. இப்படிப்பட்ட காலத்தில் நியாய பிரமாணத்தின்படி வாழ வேண்டும். புரிஞ்சவங்க அல்லையா சொல்லுங்க? நியாயாதிபதிகள், ராஜாக்கள், இந்த காலத்தெல்லாம் என்னது? நியாயப்பிரமாணம். ஆகவே இது என்ன காலம்? நியாயப்பிரமாண காலம். சரி, அடுத்தது 8வது கிருபையின் காலம். என்ன காலம்? எப்பப்போ? ஏசப்பாட்ட இருந்து அந்தி கிறிஸ்து ஆட்சி வரைக்கும் என்ன காலம்? கிருபையின் காலம். 2000 வருஷமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ஏசப்பா பிறந்ததுலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்ன காலம் ஓடிக்கிட்டு இருக்கு? இப்போ சொல்லுங்கள், இப்போ நம்ம வாக்குத்தத்தம், நம்ம தலைப்பு செய்திக்கு வாங்க. எபேசியர் 1:9. என்ன நிறைவேறின போது? எந்த காலங்கள் சொல்லுங்க? இதுவரைக்கும் எத்தனை காலம் பார்த்துருக்கோம்? 8 காலமா? 7 பார்த்துருக்கோம். இப்போ படிக்கிறது 8. இந்த 7 காலங்களும் நிறைவேறின போது தேவன் நியமித்தபடி கிறிஸ்து வந்து பிறந்தார். வாசிங்க கலாத்தியர் 4:5. கலாத்தியர் 4:5. காலம் நிறைவேறின போது, காலங்கள் நிறைவேறின போது, இங்கே காலம் நிறைவேறின போது ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவரும் இருக்கட்டும் தம்முடைய குமாரனை தேவன் அனுப்பினார். புரியுதா? நேரமாகறனால சுருக்க முடிக்கிறேன். கடைசி வார்த்தை என்னது? தம்முடைய குமாரனை தேவன் எப்போ அனுப்பினார்? காலங்கள் நிறைவேறின போது. எத்தனை காலம் நிறைவேறி இருக்கு? 7 காலங்கள் நிறைவேறின பின்பு தேவன் தம்முடைய குமாரனை. பிரயோஜனமாக இருக்கா? அப்படின்னா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னொரு 5 நிமிஷம் என்ன, இந்த குறையை முடிச்சிடறேன்னு. அல்லேலூயா சொல்லுங்கள். சரி, காலம் நிறைவேறின போது இயேசு வந்து இந்த பூமியில் பிறந்து நமக்காக சிலுவையில் மறித்து ரத்தம் சிந்தி நமக்கு ஒரு மீட்பை உண்டாக்கினார். இப்போ அந்த 1:19 வாசிங்க. எபேசியர் 1:9 வாசிங்க. 9 வைங்க. 10ஆம் வசனம். 1:9 வைங்க. 1:9 வைங்க.
பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் கிறிஸ்துவுக்குள்ளே இப்போ கூற்ற வேலை இயேசு செய்கிறார். பாவியாகிய நம்மளை அவர் தெரிந்தெடுத்து ரட்சித்து வேறு பிரித்து நம்முடைய பாவத்தை எல்லாம் கழுவி நம்மளை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தமாக இருக்கிற பரலோகத்தில் உள்ளவைகளோடு சொல்லுங்க கூட்டுறாரா இல்லையா? இல்லைன்னா நம்ம பரலோகத்தின் தேவன்கிட்ட போக முடியுமா? அவர் பரிசுத்தமான தெய்வம், தூதர்கள் பரிசுத்தமாக இருக்காங்க. நம்ம படுபாவி, வெறும் பாவின்னு சொல்லாது, என்ன பாவி, படுபாவியாக கிடக்கும், அழுக்கு பிடிச்ச நாய்கள், பாவிகள். நம்ம போய் பரலோகத்தின் தேவன்கிட்ட சேர முடியுமா? சொல்லுங்க, தூதர்களோடு கூட போய் நிற்க முடியுமா? அவங்க ஜகன்னு ஒயிட்டாக அப்படி பரிசுத்தமாக இருக்காங்களே, இது போய் அழுக்காக கிடக்கிற நம்ம போய் பக்கத்தில் நிற்கத்தான் சேர்த்துக்குருவாங்களா? அப்போது நம்மளை தெரிந்தெடுத்து நம்மளை கழுவி நம்மளை அப்படியே நம்முடைய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் கழுவி நம்ம என்ன செய்கிறது? சுத்திகரித்து, யோவான் 1:7 அப்படி தானே, யோவான் 1:7 நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்தி நம்மளை சுத்தமாக்கி யாரோட்ட கம்பேர் பண்ணுறாரு? இணைக்கிறாரா? 1:9 படி. எப்படி? 1:9 படி நம்மை ஏப்பா எபேசியர் 1:9 வைங்கன்னா எதை எடுத்துக்கிட்டு இருக்கேன்? பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் கிறிஸ்துவுக்குள்ளாக கூட்டி சேர்த்து உட்கார வச்சிருக்கிறார். இப்போ புரியுதா? இப்போ புரியுதா? எப்போ இதை செய்கிறாரு? காலம் நிறைவேறின. இது நம்ம திறமையினால் அல்ல, என்னத்தினால? கிருபையினால் இது நடந்தது. அதனால் இது என்ன காலம்? கிருபையின் காலம். எத்தனை வருஷமாக இது இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு? 2000 வருஷமாக நடக்குது. புரிஞ்சுதா? இப்போது இயேசு கிறிஸ்து யார் யார் பரிசுத்தமாக்கப்பட்டு இருக்காங்களோ அவங்கள பூரா என்ன செய்ய போகிறாரு? எடுத்துகிட்டு போயிடுவார். அதுக்கு பிறகு அந்திக்கிறிஸ்து ஆட்சி இந்த பூமியில் நடக்கும். யார் ஆட்சி? அந்திக்கிறிஸ்து ஆட்சின்னு சொல்கிறத விட சாத்தான் ஆட்சி. என்ன ஆட்சி? சாத்தான் ஆட்சி 7 வருஷம் நடக்கும். ஸோ இப்போ இந்த பீரியடு கிருபையின் காலம், அதோடு சேர்த்து சாத்தானுடைய ஆட்சி. சொல்லுங்கள், சாத்தான் முடிஞ்சதா? எத்தனாவது காலம் முடிஞ்சிருக்கு? 8. இந்த காலம் முடிஞ்ச பிறகு, சாத்தான் ஆட்சியாக அந்திக்கிறிஸ்து ஆட்சி முடிஞ்ச பிறகு, 7 வருஷம் முடிஞ்ச பிறகு 1000 வருட அரசாட்சி. சொல்லுங்கள், 1000 வருஷம் முழுக்க முழுக்க சாத்தான், பேய், பிசாசு, துன்மார்க்கர்கள் யாருமே இல்லாத ஒரு பரிசுத்த ஆட்சி, பரிசுத்த பூமியாக இருக்கும். எத்தனை வருஷம்? 1000 பரிசுத்த ஆட்சி. இது எத்தனாவது காலம்? எழுதலை, முடிங்கன்றீங்களோ? முடிச்சிரு. நீ சொல்கிறத பார்த்தாலே தெரியுது. எத்தனாவது காலம்? எத்தனை வருஷம் ஆட்சி? 1000 வருட அரசாட்சி அல்லது இயேசு கிறிஸ்துவனுடைய ஆட்சி காலம் முடிஞ்சதா? இந்த 1000 வருடம் முடிஞ்ச பிறகு நியாய தீர்ப்பின் காலம். என்ன காலம்? நியாய தீர்ப்பின் காலம் அல்லது நித்தியத்தை சுதந்திரிக்கிற காலம். அதோடு சேர்த்துங்க, நியாய தீர்ப்பும் நித்தியத்தை சுதந்திரிக்கிற காலம் 10வது காலம். 1000 வருஷாட்சி முடிஞ்ச உடனே பூமியில் மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டே. வெளிப்படுத்தின விசேஷம் 22 அதிகாரத்தில் இருக்குது. பூமியில் மரித்தோராகிய சிறியோரும் பெரியோரும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது அவனவன் தங்களுடைய கிரியையின்படியே என்ன செய்யப்பட்டான்? 20 அதிகாரம் 12 வசனம். வெளிப்படுத்தின விஷயம் 20:12 என்ன செய்யப்பட்டார்கள்? தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாய தீர்ப்படைந்தார்கள். நியாய தீர்ப்பு. அடுத்து 21 அதிகாரத்தில் புதிய வானம் புதிய பூமியிலே கோடி கோடி வருஷமாய் போய் ஆளுகிற காலம். அதை நித்தியத்தை சுதந்திரிக்கிறார். புரிஞ்சவங்க இல்லையா? சொல்லுங்கள். அப்போ இந்த பழைய பூமியை அக்னினாலே என்ன செய்வார்? சுட்டரிச்சுவார். இந்த பழைய பூமி, இந்த பூமி அக்னினாலே எரிஞ்சு சாம்பலாக போயிடும். புதிய பூமி புதிய வானத்திலே புதிய பூமியிலே நாம் போய் இருக்க போகிறோம். இப்படி காலங்களை படித்தோம். இதுக்கு பேர் டிஸ்பென்சன் ட்ரூத், சத்தியத்தை குறித்த காலங்கள்.
புரிஞ்சதா? இப்போது நீங்கள் எங்கே இருக்கீங்க? கிருபையின் கதை. கிருபையாக காத்து கொண்டா தான் நம்ம தப்பிப்போம். எழுந்திருப்போம்.